வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:10 வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் உடைய வார்த்தைகள் சத்தியம், எங்கள் வாழ்க்கையை அது ஆசீர்வாதமாக மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுகிற சத்தியம் என்ன? இந்த வசனம் சொல்லுகிற சத்தியம் என்ன? தேவ கிருபையும் தேவனுடைய உடன்படிக்கையையும் எவ்வளவு உறுதியா இருக்கிறது. அல்லேலூயா. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் அவருடைய கிருபையும் அவருடைய உடன்படிக்கையும் நிலை பெயராது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையும் அவரது உடன்படிக்கையும் நமது செயல்களால் அல்ல, நம்முடைய நீதியினால் அல்ல, அவருடைய இரக்கத்தினாலே இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்ம மேல தயவும் கிருபையும் இரக்கமும் வைத்திருக்கிறார்னா அது நம்முடைய செயல்களால் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளால் அல்ல, அவருடைய இரக்கத்தினாலதான் நிலை நிற்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சரி. இன்றைக்கு உங்களை விட்டு மனுஷர்கள் விலகி போயிருக்கலாம், சொத்துக்களை நீங்க இழந்திருக்கலாம், சொந்த பந்தங்கள்லாம் கைவிட்டிருக்கலாம், நட்புகள் எல்லாம் மறந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய கிருபையும் அவருடைய உடன்படிக்கையையும் நிச்சயமா மாறாது, நிலை பெயராது. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கிருபை உங்களை விட்டு விலகாது, தேவனுடைய உடன்படிக்கை நிலை பெயராது. அல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம். யாருன்னா 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1 முதல் 13 வசனம். இந்த பக்கம் பாதி வசனத்தை, அதாவது 8 வசனங்களை 7 வசனங்களை எப்சி சிஸ்டர் வாசிங்க. இந்த பக்கம் அனிதா சிஸ்டர் 8வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. வாசிங்க சத்தமா. எல்லாரும் பைபிள் எடுத்துங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கிட்டீங்களா? வாசிக்கலாமா? சரி, வாசிங்க. 2 சாமுவேல் 9வது அதிகாரம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவுக்கு, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்திற்கு வந்தபோது
முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அடுத்தது அவங்க வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றார். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானனுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். கூட்டிக் கொண்டு உன் எஜமானனுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசேத் நித்தம் என் பந்தியில அப்பம் புசிப்பான் என்றார். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரர்களும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகி நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவி போசேத்துக்கு மீகா என்னும் வேலைக்காரர்களாய் இருந்தார்கள். மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருக்கின்றபடியால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. அல்லேலூயா. சில்வானஸ் அந்த ரூம்ல ஏசி போட்டு கதவை சாத்திரு, இந்த கதவை சாத்திரு, ஏசி போட்டு கதவை சாத்திரு. யாரும் வரக்கூடாது. இந்த பசங்க உள்ள தள்ளு. யாரும் வெளியில சத்தம் போடக்கூடாது. வெளியில யாராவது சத்தம் போட்டா உள்ள விட்டு கதவை சாத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் யாரு? மேவி போசேத். மேவி போசேத். இவன் யாருன்னா சவுலின் பேரன், சவுலினுடைய பேரன், யோனத்தானுடைய குமாரன். யோனத்தான் யாரு? தாவீதுக்கு மிகவும் மிகவும் நெருங்கிய நண்பர். அல்லேலூயா. இவன் முடவனாய் இருந்தான். இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? முடவனாய் இருந்தான். இவன் ஏன் முடவனாய் இருந்தான்? வாசிங்க 2 சாமுவேல் 4:4 வாசிங்க. 2 சாமுவேல் 4:4 வாசிங்க. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். யோனத்தானும் சவுலும் மடிந்த செய்தி இஸ்ரவேலில் இருந்து வந்த பொழுது அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். அவன் தாதி எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பேர். அல்லேலூயா. இந்த மேவி போசேத் எப்படி கால்கள் முடவனானான்? அவனுடைய தகப்பனும் அவனுடைய தாத்தாவும் சவுலும் யோனத்தானும் இறந்து போனார்கள் என்று செய்தி கேட்ட பொழுது தாதி அவனை தூக்கி கொண்டு ஓடின பொழுது அவன் கீழே விழுந்து அவன் 2 கால்கள் என்ன ஆயிடுச்சு? முடவனானான். அவனுக்கு அப்பொழுது வயசு என்ன? 5 வயது. அல்லேலூயா. இந்த மேவி போசேத் எங்கே குடியிருந்தான் என்றால் லோதேபாரிலே ஒருவனுடைய வீட்டிலே குடியிருந்தான். அல்லேலூயா. தாவீது ஆட்சிக்கு வந்த பொழுது அப்பதான் அவன் கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறானா
என்று கேட்டான். அல்லேலூயா. இன்னும் எவனாவது மீதியா இருக்கிறானான்னு கேட்டான். சரி, இந்த 9வது அதிகாரம் சொல்ற சத்தியம் என்னன்னா, கிருபையும் உடன்படிக்கையும் வனாந்திரத்துல வறண்ட நிலத்துல இருப்பவனையும் ராஜாவினுடைய பந்திக்கு அழைத்து செல்லும். அல்லேலூயா. கிருபையும் உடன்படிக்கையும், தேவனுடைய கிருபையும் தேவனுடைய உடன்படிக்கையும் என்ன செய்யும்? வனாந்திரத்துல கிடந்தாலும் அவனை நிச்சயமா அது கொண்டு போய் என்ன செய்யும்? ராஜாவுடைய பந்தியில உயர்த்தி வைக்கும். அல்லேலூயா. இந்த 9வது அதிகாரம் சொல்ற சத்தியம் அதுதான். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிற யாரா இருந்தாலும், அல்லேலூயா, தேவனுடைய உடன்படிக்கையில நிலைத்திருக்கிற யாரா இருந்தாலும், அவங்க எவ்வளவு வறட்சியில இருந்தாலும், வறுமையில இருந்தாலும், வெறுமையில இருந்தாலும், நிச்சயமா அவங்க ராஜாவினுடைய பந்திக்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. யாரு? தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறவங்களும் அவருடைய உடன்படிக்கையில நிலைச்சிருக்கிறாங்களே, அவங்க வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. பக்கத்துல அவங்க வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. சொல்லுங்க, உங்க வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. உங்க உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, உங்க உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. தேவனுடைய கிருபையை சார்ந்து இருக்கிறவங்க, தேவனுடைய உடன்படிக்கையில நிலைச்சிருக்கிறவங்க, அவங்கள வளர்ச்சியை யாராலும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. அல்லேலூயா. சரி, இந்த மேவிபோசேத் எங்க இருந்தா? லோதேபாரில இருந்தான். எந்த இடத்துல இருந்தான்? லோதேபாரில இருந்தான். தாவீது அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தான். என்ன அழைப்பு கொடுத்தான்? அவனுடைய பந்தியில நித்தமும் அப்பம் புசிக்கத்தக்கதான ஒரு அழைப்பை அவளுக்கு கொடுத்தான். அழைப்பு அவனை தேடி வந்தது. அல்லேலூயா. சரி, லோதேபார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மேய்ச்சல் இல்லாத ஒரு இடம், அதாவது வறட்சியான வறண்ட நிலம்னு அர்த்தம். லோதேபார்னா என்னது? மேய்ச்சல் இல்லாத ஒரு இடம், வறண்டு போன வறட்சியான ஒரு இடம். அல்லேலூயா. இந்த மேவிபோசேத் ஒரு நாள்ல அரண்மனையில வாழ்ந்துட்டு இருந்தவன். எங்க வாழ்ந்துட்டு இருந்தவன்? அரண்மனையில வாழ்ந்துட்டு இருந்தவன். அவங்க தாத்தா ராஜா, அவங்க அப்பா பெரிய தளபதி, யுத்த வீரன். அவன் அரண்மனையில வாழ்ந்தவன். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறான் தெரியுமா? லோதேபார்ல மறைக்கப்பட்டவனாக மறைந்து கிடக்கிறான், இருள்ல இருக்கிறான். ஏன் அவன் இருள்ல இருக்கிறான்? ஏன் அவன் மறைஞ்சு கிடக்கிறான்னா, ஒரு தேசத்துல புதிய ராஜா வந்துட்டாங்கன்னா பழைய ராஜாவுடைய சந்ததியெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? அழிச்சு கொண்டு போட்டுருவாங்க. ஏன்னா திரும்ப இவங்களுக்கு விரோதமா வந்துருவாங்கன்ட்டு. ஆனா அதுக்கு பயந்துகிட்டு லோதேபார்ல என்ன செய்ய? ஒரு வறண்ட நிலத்துல போய் ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் கால்கள் ரெண்டும் அவன் முடவனா இருந்தான். அவனால எழுந்து நடக்க கூட முடியாது. அவன் எல்லாருக்கும் பாரமாக நினைத்து கொண்டிருந்தான். தன்னை தான் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு, நான் வாழறதே வேஸ்ட் அப்படின்னு நினைச்சு ஒரு அனாதையாக, தாய் இல்ல, தகப்பன் இல்ல, தாத்தா இல்ல, குடும்பம் இல்ல, எல்லாவற்றையும் இழந்தவனாக, சொத்து வீடு நிலம் எல்லாம் போய் அனாதையாக, ஒரு முடவனாக, ஒரு வறண்ட நிலத்துல அவன் என்ன செய்யறான்? அவன் தத்தி தத்தி வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? அவன் எதிர்பார்க்காத நேரத்துல, அல்லேலூயா, அவன் நினைக்காத ஒரு அழைப்பு வந்தது. அல்லேலூயா. அது என்ன அழைப்பு தெரியுமா? கிருபையின் அழைப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபை அவனை தேடி வந்தது. கிருபை அவனை தேடி வந்தது. உங்க வாழ்க்கையில கூட நீங்க லோதேபார்ல ஒருவேளை கைவிடப்பட்டவங்களா, நம்பிக்கை இழந்து போனவங்களா, வறண்ட வாழ்க்கையில அனாதையா, திக்கற்றவங்களா, நான் வேஸ்ட், நான் வாழறதே வேஸ்ட், நான் பலவீனமானவன், எல்லாவற்றையும் இழந்து போனவன், கலங்கி புலம்பி நீங்க லோதேபார்ல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா.
ஆனால் தேவனுடைய கிருபை உங்களை தேடி நிச்சயமா வரும். அல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கை நிச்சயமா உங்களை உயர்த்தி வைக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா கிருபையும் உடன்படிக்கையும் நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போற ஒரு 2 தண்டவாளம் போல. அல்லேலூயா. ஒரு ட்ரெயின் போகணும்னா என்ன தேவை? தண்டவாளம். அது ஒண்ணு என்னது? தேவனுடைய கிருபை. இன்னொன்னு தேவனுடைய உடன்படிக்கை. நீங்க இது 2லையும் நினைச்சிருந்தீங்கன்னா, இந்த தண்டவாளத்துல உங்க ட்ரெயின் போயிட்டு இருந்ததுன்னா நிச்சயமா இது ஆசீர்வாதத்துக்கு நேரா போயிட்டு இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. நம்முடைய வாழ்க்கை கிருபையினாலும் உடன்படிக்கையிலும் பயணிக்குமானால் நிச்சயமா நாம ஆசீர்வாதத்தை நோக்கி போவோம். அல்லேலூயா. இல்ல 3 ஒரு உண்மையை நான் சொல்றேன். சரி, இந்த மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையை பற்றி. ஒண்ணு, மறக்கப்பட்டவர்களை அவன் வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ற விஷயம், மறக்கப்பட்டவர்களை கிருபை ஏற்ற காலத்துல வெளிச்சத்துக்கு அவங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. கிருபை என்ன செய்யும்? கிருபை, தேவ கிருபை இருக்குல்ல, மறைந்திருக்கிறவங்களை, மறக்கப்பட்டவர்களை ஏற்ற காலத்துல நிச்சயமா வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. இத 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன், என்னால் இரக்கம் பெறத்தக்கவன், கிருபை பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று தாவீது கேட்டான். அல்லேலூயா. தாவீது ஆட்சிக்கு வந்த உடனே அவன் என்ன கேட்கிறான்? எவனாவது, யோனத்தான் நிமித்தம் எவனாவது சவுல் வீட்டார்ல இருக்கிறானா, நான் அவனுக்கு தயவு செய்யணும், நான் அவனுக்கு தயவு செய்யணும். அல்லேலூயா. எனக்கு தாவீது இடத்துல பிடிச்ச கேரக்டர்ல, அல்லேலூயா, தாவீது ரொம்ப பிடிக்கும் பைபிள். அவனுக்கு ஒரு ராயல் கேரக்டர் இருக்கும். அவனுடைய ராஜான்னா ராஜாவுக்குரிய கேரக்டர் அவனுக்கிட்ட தான் இருக்கும். ராஜாவுக்குரிய கேரக்டர் நீங்க தாவீது லைஃப்ல நிறைய படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவுக்குரிய தன்மை, அந்த ராஜாவுக்குரிய கேரக்டர்ஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து தாவீது கிட்ட தான் இருக்கும். அல்லேலூயா. அதுல ஒரு கேரக்டர் தான் இருக்கு. அவன் ஆட்சிக்கு வந்த உடனே அவன் யோனத்தானோடு அவன் செய்த உடன்படிக்கை அவன் நினைச்சு பார்க்கலாம். அல்லேலூயா. வந்த உடனே என்ன செய்யறான்? எவனாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில யோனத்தான் நிமித்தமா நான் தயவு செய்யணும், அவன் குடும்பத்துல யாராவது இருக்கிறானா பார் அப்படின்னு போய் தேடுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. மறைக்கப்பட்டவர்களை, மறைந்திருக்கிறவர்களை கிருபை என்ன செய்யும்? தேடும். கிருபை என்ன செய்யும்? இது ஒரு மனுஷனே இப்படி தேடுவானானா, அவன் கிருபை செய்வதற்கு முன்பாகவே தேவனுடைய கிருபை மேவிபோசேத் மேல இருந்தது. அல்லேலூயா. அவனுக்கு அந்த உள்ளத்துல எண்ணத்தை போட்டதே கர்த்தர் தான். அல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுது பாருங்களேன். 3வது வசனத்துல, அப்பொழுது ராஜா தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி. அல்லேலூயா. இவன் என்ன சொல்றான்? யோனத்தான் நிமித்தம். அது யோனத்தானோடு பண்ணின உடன்படிக்கை. தேவன் நிமித்தம் அப்படின்னா அர்த்தம், தேவன் அவன்கிட்ட சொல்லி இருக்கிறார். தேவன் அவன்கிட்ட சொல்றாரு, நீ உன் நண்பன் யோனத்தானோட நீ என்ன செய்திருக்கிற? உடன்படிக்கை பண்ணி இருக்கிற. அவன் குடும்பத்துல யாராவது இருந்தா விசாரித்து அவனுக்கு தயவு செய். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய கிருபை மேவிபோசேத் இருந்த இடத்துக்கு தேடி போச்சு. அல்லேலூயா. கிருபை என்ன செய்யும்? மறைந்திருக்கிற நம்மள நிச்சயமா வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அதான் சொல்றார் ஆண்டவரே, என் கிருபை உன்னை விட்டு விலகாம. அல்லேலூயா. அது தேடி வரும். அது நிச்சயமா நம்மளை நினைவு கூற வைக்கும். அல்லேலூயா. அது தூக்கி நிறுத்தும். 1 சாமுவேல் 2:8 சொல்லுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து, அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. கிருபை எங்க போய் தேடுது தெரியுமா? குப்பையில் இருக்கிறவனையும் புழுதியில இருக்கிறவனையும் போய் தேடி போய் என்ன செய்யுது? தூக்கிட்டு வந்து அவனை உயர்த்தி வைக்கிறது. அல்லேலூயா. நீங்க குப்பையில இருக்கிறது போல இருக்கலாம்,
அழுக்கு மூட்டைக்குள்ள இருக்கிறது போல இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போய் வெறுமையான இருக்கலாம், பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலை தரித்திரமா இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். கிருபை உங்களை தேடி வரும். அல்லேலூயா. கிருபை உங்களை உங்க இடத்துக்கே வரும். உங்க இடத்துக்கே கிருபை காத்திருக்காது. கிருபை என்ன செய்யாது? காத்திருக்காது, அது தேடி வரும். அல்லேலூயா. உங்களை தூக்கி நிறுத்த வரும், உங்களை எழுப்ப வரும், உங்களை பலப்படுத்த வரும். கிருபை நிச்சயமா பலவீனமானவர்களையும், ஒடுக்கப்பட்டவர்களையும், நம்பிக்கை இழந்தவர்களையும், கைவிடப்பட்டவர்களையும் தேடி வரும். அல்லேலூயா. நம்மளெல்லாம் ஒரு நாள் தேடி வந்தது. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நாம இங்க இருக்கிறோம். அல்லேலூயா. மனுஷனால் மறைக்கப்பட்டவர்களையும், மறைந்து கிடக்கிறவர்களையும் கிருபையின் கண்களுக்கு ஒருவனாலும் மறைக்க முடியாது. அல்லேலூயா. என்ன பண்ண முடியாது? கிருபையின் கண்கள். என்ன கண்கள்? கிருபை. பைபிள்ல அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுது, அவர்களுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. இந்த மேவி போசேத்துக்கு தாவீது கண்கள் என்ன செய்தது? கிருபை கிடைச்சது. இந்த கண்கள் இருக்குல்ல, கண்களுக்கு பல விதமான பார்வை இருக்கு. என்ன செய்யும்? கோபத்தோட பார்க்கும். என்ன பார்க்கும்? கோபத்தோட பார்க்கும், எரிச்சலோட பார்க்கும், அருவருப்பா பார்க்கும், இச்சையோட பார்க்கும், ஆச்சரியமா பார்க்கும், கிருபையோடும் பார்க்கும். அல்லேலூயா. இரக்கத்தோட பார்க்கும். அந்த இரக்கத்தின் கண்களை யாராலும் மறைக்க முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் கேட்கிறா, யாராவது இருக்கிறாங்களா மீதி? அப்ப சொல்றா, அல்லேலூயா. என்ன சொல்றா தாவீது ராஜாட்ட? அப்போது ராஜா, தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாரொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அல்லேலூயா. 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். அல்லேலூயா. இந்த குமாரனை கர்த்தர் அழித்து போடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யல? எல்லாத்தையும் அழிச்சு போட்டாலும் இந்த குமாரனை கர்த்தர் அழிச்சு போடல. 2 கால்களும் முடமான. அவனை ஏன் கர்த்தர் அழிச்சு போடல தெரியுமா? கிருபை அவனுக்கு கொடுக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுலின் வீட்டார்ல எல்லாம் அழிஞ்சு போயிட்டானுங்க. ஆனா இந்த மேவி போசேத் அழியல. ஏன் அழியல? கிருபை, தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? கிருபை. அல்லேலூயா. என்னதுனால? கிருபை. இல்லைன்னா நம்மளாம் என்ன எங்க போயிருப்போம்? சுனாமியில போயிருப்போம். அப்படி இல்லைன்னா எங்க போயிருப்போம்? கொரோனாவில் போயிருப்போம். பல. ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா ஏதோ கிருபை இருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல உங்க மேல கிருபை இருக்கு. அல்லேலூயா. தேவ கிருபை இருக்கு. அல்லேலூயா. ஆமா. சீபாட்ட கூப்பிட்டு கேட்கிறான். சீபா வேலைக்காரன். யாருன்னா அவன் சவுலுடைய வேலைக்காரன். அவனை கூப்பிட்டு கேட்கிறான். அப்ப அவனை அழைச்சிட்டு வா. அவன் எங்க இருக்கிறான்? அவனை அழைச்சிட்டு வா. அழைச்சிக்கிட்டு வான்னா ஒருவேளை மேவி போசேத் என்ன எதிர்பார்த்து வந்திருப்பான்? ஐயோ, இன்னைக்கு என் உயிரு போகுது. ஏன்னா இந்த ராஜாவுடைய குடும்பத்துல நான் தான் இருக்கிறேன், சவுல் குடும்பத்துல நான் தான் இருக்கிறேன், மீதியா இருக்கிறேன். தாவீது என்ன செய்ய போனான்? அன்னைக்கு என்னை கொன்று போட போறான். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு பயத்தோட நிற்கும் பொழுது தாவீது சொல்றான். என்ன சொல்றான்? வாசிங்க. பயப்படாத. அவனை பார்த்த உடனே என்ன சொல்றான்? பயப்படாதே. 7ஆம் வசனம் அவனை பார்த்து, பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாத. ஏன் பயப்படாதன்னா, உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்ய போறேன். அல்லேலூயா. அதான் கிருபையின் கண்கள். அவனை பார்த்த உடனே என்ன பண்ணுச்சு? கிருபை. அல்லேலூயா. அவனை பார்த்த உடனே அந்த கிருபையின் கண்கள் அவன் மேல இருந்ததுனால கர்த்தர் கிருபை ஏன் கொடுக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. ஏன் பார்க்கிறார்? கிருபையின் கண்கள்ல
ஏதோ உன் மேல அவருக்கு ஒரு விசேஷித்த அன்பு இருக்கு. அல்லேலூயா. விசேஷித்த அவருடைய உன் வாழ்க்கையில் அவர் ஏதோ நோக்கம் வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. அதனாலதான் கிருபையின் கண்களை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொன்ன உடனே அல்லேலூயா மேவி போசத்தை அப்படி இரக்கத்தோட பார்க்கிறான். அருவருப்பா பார்க்கல, கோபத்தோட பார்க்கல, எரிச்சலோட பார்க்கல, ஐயோ இவன் நாளைக்கு நமக்கு எதிரியா வந்துருவானோன்ற எண்ணத்தோட பார்க்கல. அவன் எப்படி பார்த்தான்? இரக்கத்தோட பார்த்தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இரக்கத்தோட தான் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தயவு செய்ய தான் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது அவனை பார்த்த பொழுது ஒரு நன்றி உள்ள இருதயத்தோட பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? ஒரு நன்றி. அவன் ஃப்ரெண்டு ஒரு நாள் இவனை பாதுகாத்தான். அல்லேலூயா. யோனத்தான் இவனை என்ன செய்தான்? ஒரு நாள் காத்தான் சவுலின் கைக்கு. அதை நினைவு கூர்ந்து பார்க்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல எப்பொழுதும் இரக்கத்தோடு தான் பார்க்கிறார். அல்லேலூயா. லோதிபாரில இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்களுக்கு மறைவாக உன் கண்களுக்கு மறைவாக தேவன் ஒன்று ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது உண்மைதான். அல்லேலூயா. இவன் எங்க இருந்தான்? லோதேபாரில இருந்தான். எங்க இருந்தான்? லோதேபாரில. லோதேபாரில என்ன இடம்? வறட்சியான இடம். நம்பிக்கை இழந்து, இருள மறைந்து, துக்கத்தோட, பலவீனத்தோட, அனாதையாக அங்க நிற்கிறான். ஆனா இங்க தாவீது என்ன செய்யறான்? ஒரு பிளான் பண்றான். யார்கிட்ட? சீபான்றவனை கூப்பிட்டு என்ன செய்யறான்? நீ அவனை அழைச்சிட்டு வா. அவன் என்ன செய்ய? நீ அழைச்சிட்டு வா. அவனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்க போறேன். என்னெல்லாம் கொடுக்க போறேன்? 7ஆம் வசனம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். அல்லேலூயா. யோனத்தான் நிமித்தம் இங்கு அவனுக்கு எல்லாமே ஆயத்தமாகிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆனா இவன் லோதேபார்ல என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? என்னை எல்லாரும் கைவிட்டாங்க, நான் அனாதையா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, 2 கால்களும் நான் முடமாகி கிடக்கிறேன், நான் வேஸ்ட், என் வாழ்க்கை என்னைக்கு முடியும், எதுக்கு நான் வாழணும், எதுக்காக நான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு பல கேள்விகளோடு அவன் இருக்கிற. அவனுக்காக கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது தெரியல அவனுக்கு. அல்லேலூயா. அதை கொடுக்கத்தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதனால நம்முடைய ஆண்டவர், நாம லோதேபார்ல இருந்தாலும் நமக்கானவைகளை கர்த்தர் சேமிச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். ரெடி ஆகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அழைப்பு வரும். அதை கொடுக்கறதுக்கான அழைப்பு ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அதான் கிருபையின் அழைப்பு. 2வது, தேவனுடைய உடன்படிக்கை இருக்கு பாருங்க. நீ இழந்து போனதையெல்லாம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அது நிலை நிற்கும். அல்லேலூயா. அது என்ன செய்யும்? நிலைச்சு நிற்கும். உடன்படிக்கை நிற்கும். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். நிலை பெயராது. அவன் இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்ற வரைக்கும் உடன்படிக்கை இருக்கு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல நாம சிலவற்றெல்லாம் இழந்து போயிருக்கலாம். உறவுகளை இழந்து போயிருக்கலாம், வாய்ப்புகளை நாம இழந்து போயிருக்கலாம், நாம மரியாதையை கூட இழந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. சொத்துக்களையும் நம்பிக்கையை கூட இழந்து போயிருக்கலாம். ஆனா உடன்படிக்கை என்ன செய்யும்? ஒரு நாள் நம்மளை விட்டு நிலை பெயராது. அல்லேலூயா. உடன்படிக்கை நம்மளை மறக்காது. உடன்படிக்கை என்ன செய்யாது? மறக்காது. மேவி போசேத்த அந்த உடன்படிக்கை தாவீதை நினைவு கூற வைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போனாலும் தேவனுடைய உடன்படிக்கை என்ன செய்யுது? உனக்கான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கு.
அல்லேலூயா. தாவீது எங்க உடன்படிக்கை பண்ணினா? 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 14, 15, 16, 17 வாசிங்க. 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 14 இருந்து வாசிங்க. வாசிங்க சார். தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறு அறுக்கும் போது உங்களது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றான். யோனத்தான் தாவீது குடும்பத்தோடு உடன்படிக்கை செய்தான். அல்லேலூயா. சவுல் இருந்த நாட்கள்ல சவுல் என்ன செய்யறான்? தாவீத துரத்திட்டு இருக்கிறான். தாவீது சவுலுக்கு பயந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? ஓடி ஒளிந்துகிட்டு இருக்கும் போது அந்த யோனத்தான் தாவீது கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்றான். சவுலின் காலம் முடிய போகுது. சவுலை கர்த்தர் என்ன செய்தார்? தள்ளிட்டாரு. அடுத்தது தாவீது என்ன செய்ய போறார்? கர்த்தர் எழுப்ப போறாருன்னு யாருக்கு தெரியுது? ஆமா, சவுலின் குமாரனாகி யோனத்தானுக்கு தெரிஞ்சிடுச்சு. கர்த்தர் தாவீதுட்ட எழுப்பி கொண்டு வர போறாரு. அப்ப அவன் உடன்படிக்கை செய்யறான். நீ எழும்பி வரும்பொழுது என் குடும்பத்துக்கு என்ன செய்ய? நீ தயை செய். அல்லேலூயா. அதான் ஞானத்தோட அவன் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டான் பாருங்க. அடுத்த வர ராஜா இவன் தான். என் குடும்பத்துக்கு நீ என்ன செஞ்சிரு? தயை செய் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டான். உடன்படிக்கை ஒரு நாளும் மறக்காது. அல்லேலூயா. உடன்படிக்கை என்ன செய்யாது? தாவீது மறக்கல. அந்த உடன்படிக்கை தேடி வந்தது அவனுக்கு. உடன்படிக்கை கிருபையை வெளிப்படுத்தும். உடன்படிக்கை நான் தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் பண்ற உடன்படிக்கை மனுஷர்கள் பண்ணுகிற உடன்படிக்கை. ஆனா அதை விட பெரிய உடன்படிக்கையை கர்த்தர் நம்மள பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கை நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. நாம இருக்கிற இடத்துக்கு வரும். கிருபை வருகிறது போல உடன்படிக்கையும் வரும். அது நம்மளை விட்டு விலகாது. அல்லேலூயா. அது கிருபையை ஒரு நாள் வெளிப்படுத்தும். உறவை, தேவனோடு உள்ள உறவை அது பாதுகாக்கும். அல்லேலூயா. உடன்படிக்கை என்ன செய்யும்? காத்துக்கொள்வார். அது நமக்குரிய உரிமை எல்லாம் மீட்டு கொடுக்கும். உடன்படிக்கை நமக்கு ஒரு அடையாளத்தை தரும். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நம்மோடு ஒரு நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? அந்த உடன்படிக்கை நிச்சயமா நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகும். அல்லேலூயா. நம்மை உயர்த்தி வைக்கும். நம்முடைய வாழ்க்கையில அது செய்ய நினைத்ததை செய்யாம அது என்ன செய்யாது? அல்லேலூயா. உடன்படிக்கை என்னது? வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தை தானே. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்றது? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. யாக்கோபோட தேவன் பண்ணின உடன்படிக்கை வாக்குத்தத்தம். அது போல கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்க நம்மளை உயர்த்தி வைக்கிற வரைக்கும் அது என்ன செய்யாது? நிலைச்சி நிற்கும். அல்லேலூயா. அதை யாராலும் உடைக்க முடியாது, யாரால் அதை பிரிக்க முடியாது. அந்த உடன்படிக்கை அது அல்லேலூயா தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. லோதேபார் நிரந்தரம் கிடையாது. யாருக்கு? மேவி போசத்துக்கு லோதேபார் நிரந்தரம் கிடையாது. அது அவனுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தான். லோதேபார்னா வறண்ட நிலம், ஆசீர்வாதம் இல்லாத ஒரு இடம், மறைந்திருக்கிற ஒரு இடம். கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு போய் யார வச்சிருக்கிறது? மேவி போசத்தை வச்சிருக்கிறார்னா ஏதோ ஒரு பர்பஸோட தான் கர்த்தர் அவனை அங்க கொண்டு போய் வச்சிருக்கிறார். இதே ஒரு ஆசீர்வாதமான இடத்துல அவன் இருந்திருந்தா அவன் தலை துண்டா போயிருக்கும். அல்லேலூயா. அவன் தலை துண்டா போயிருக்கும். எருசலேம்ல இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஈஸியா தெரிஞ்சு வச்சிருப்பான். ஓஹோ, இங்கதான் இருக்கலாம், அவன் ஒரு ராஜா, அவனுடைய பையன் இங்க ஒருத்தர் இருக்கிறா, அவனை வெட்டுறா இருப்பான். இவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சு இருக்கிறதுனால கர்த்தர் அவனை வச்சிருக்கல. ஆனா அவன் என்ன நினைச்சிருப்பான்? லோதேபார்ல போய் நான் இருக்கிறேன், இந்த ஊர்ல போய் நான் இருக்கிறேன், தத்ரியம் பிடிச்ச இடத்துல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, அனாதையா நான் நிக்கிறேன். அல்லேலூயா. அது ஒரு பாதுகாப்பான இடம் தான் உண்மையாலுமே லோதேபார்.
நம்முடைய வாழ்க்கை அது ஒரு காத்திருக்கிற இடம். அது தேவனுக்கு என்ன செய்யற இடம்? நம்ம வாழ்க்கையிலேயே லோதேபார் இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. லோதேபார் இருக்கிறது, நீங்க லோதேபார்ல இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வறட்சியில் இருக்கிறீங்களா? நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? தனிமையில இருக்கிறீங்களா? லோதேபார்ல இருக்கிற அனுபவம் அதுதான். அது நல்லது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஏதோ ஒரு சேஃபா உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க கிருபையும் உடன்படிக்கையும் உங்களை தேடி வர்ற வரைக்கும் கர்த்தரை கையில என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. லோதேபார் நமக்கு ஒன்றும் பெரிய ஆசீர்வாதம் இல்லைன்னாலும் அங்க ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. அங்கதான் தேவன் தன்னுடைய அன்பை காண்பிப்பார். மனுஷன் மறக்கலாம், தேவன் மறக்க மாட்டார்ன்றத புரிந்து கொள்ற ஒரு இடம். அல்லேலூயா. மனுஷன் மறந்துடலாம், ஆனா கர்த்தர் இந்த இடத்துல என்ன மறக்க மாட்டார். அல்லேலூயா. எங்க இருந்தாலும் கர்த்தர் என்ன தேடி வருவார். கிருபையினுடைய மதிப்பை கற்றுக்கொள்கிற இடம். அதனால சில நேரத்தில் நம்மளை ஆண்டவர் தனித்து விடுறாரு, கைவிடப்படுறோம். கழுகு அப்படிதான் காத்து கிடக்கும். அல்லேலூயா. தனிமையில கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. அப்போ லோதேபார் நமக்கு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு கூட இருக்கிற நேரம். அல்லேலூயா. தேவனோடு கூட இருக்கிற நேரம். பக்கத்துல லோதேபார் நல்லது சொல்லுங்க. லோதேபார் நல்லது. மறக்கக்கூடாது. ஏன் லோதேபார் மறக்கக்கூடாது? அல்லேலூயா. லோதேபார்ல இருக்கிறீங்களா? அல்லேலூயா. லோதேபார் சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, கைவிடப்பட்ட நிலைமை. அல்லேலூயா. அவமானத்துல நிற்கிற காலகட்டம். அல்லேலூயா. அதெல்லாம் நல்லது சொல்லுங்க. நல்லது. அல்லேலூயா. நல்லது. லோதேபார் நல்லது. விசுவாசத்தை கற்றுக்கொள்ற நேரம். விசுவாசத்தை லோதேபார்ல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்தை நான் சொல்லல, அந்த சூழ்நிலைய. தாவீது பல வருஷமா சுத்திட்டு இருந்திருக்கலாம் வனாந்திரத்துல. மோசே 40 வருஷமா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அல்லேலூயா. மோசே 40 வருஷமா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். யோசேப்பு எகிப்துல சிறைச்சாலையிலையும் 18 வருஷமா சிறைச்சாலையிலையும் எகிப்து தேசத்துல அடிமையா வந்தார். அது ஒரு உயர்வுக்கு முன்னாடி, அல்லேலூயா, உயர்த்துறதுக்கு முன்னாடி கர்த்தர் சில பள்ளத்தாக்களை வச்சிருந்து உயர்த்துவார். அல்லேலூயா. உயர்த்துறதுக்கு முன்னாடி கர்த்தர் சில பள்ளத்தாக்களை வச்சு நம்மளை உயர்த்துவார். அந்த பள்ளத்தாக்கு தான் நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த உயர்வுக்கு போய் நம்ம நிற்கிற இதை கற்றுக்கொள்ற இடம். அல்லேலூயா. உயர்வுல போய் நம்ம எப்படி இருக்கணும்னு கற்றுக்கொள்ற இடம் இது. இந்த பள்ளத்தாக்கு தான், இந்த வறட்சியான இடம் தான், இந்த கைவிடப்பட்ட இடம் தான், இந்த அவமானம் சூழ்ந்து கொண்ட இடம் தான். அல்லேலூயா. இங்கதான் உங்களுக்கு ஒரு ஏணிய கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு லிப்ட கர்த்தர் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? லோதேபார்ல ஒரு லிப்ட் இருந்தது. யாருக்கு? அல்லேலூயா. மேவிபோசேத். மேவிபோசேத்துக்கு உடன்படிக்கை இழந்து போனதை மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு எதிர்காலத்தையும் தாவீது அமைச்சு கொடுத்தான். அல்லேலூயா. அவன் இழந்து போனதை மட்டும் அவனுக்கு கொடுக்கல. என்ன சொல்றான்? 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அல்லேலூயா. இந்த சீபா யாரு? சவுலுடைய வேலைக்காரன்.
சவுளுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றான், ஓ எஜமானனுக்கு நிலத்தெல்லாம் நான் திரும்பி கொடுத்துறேன். யார் எஜமானன்னு? இப்ப மேவி போசேத் தான் அவனுக்கு எஜமானன். எல்லாத்தையும் கொடுத்துறேன், நீ பயிரிட்டு அவனுக்கானதெல்லாம் சேர்த்து வை. அவன் நித்தமும் என் சமூகத்துல என்ன செய்வான்? என் பந்தியில அப்பம் புசிப்பான். அல்லேலூயா. இவனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? சீபாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? சீபாவுக்கு 15 குமாரர்கள், 20 வேலைக்காரங்க. அல்லேலூயா. ஒரே நாள்ல மேவி போசேத்துக்கு 36 வேலைக்காரன். அல்லேலூயா. 36 வேலைக்காரன். தத்தி தத்தி காலில் நடந்துகிட்டு இருந்தவனுக்கு இப்போ எல்லாமே தேடி வந்துருச்சு. அல்லேலூயா. 36 வேலைக்காரங்களும் நிலங்களும் அவனுக்காக வேலை செய்யற ஆட்களும் அவனுக்கு சேவை செய்கிற எல்லாம் ஒரே நாள்ல தேடி வந்துருச்சு. அல்லேலூயா. ஒரே நாள்ல கிருபை உடன்படிக்கை அப்படிதான் கொண்டு வரும். ஒரே நாள்ல லிப்ட், ஒரே நாள்ல தூக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரே நாள்ல அவனை கர்த்தர் உயர்த்திட்டார். உடன்படிக்கை ஏதோ நம்ம இழந்து போனதை மட்டும் கொடுக்காது, நமக்கு ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கும். அல்லேலூயா. உடன்படிக்கை நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததிக்கு உரியது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை நம்முடைய சந்ததிக்கு தான் பண்ணியிருக்கிறார். உடன்படிக்கை ஆண்டவர் நமக்கு நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதனால ஒரே நாள்ல இந்த மேவி போசேத்து ரதங்கள்ல உட்கார வச்சு ராஜா கிட்ட நிற்கிறான். அல்லேலூயா. என்ன சொல்றா தெரியுமா? நான் செத்த நாய். நான் யாரு? செத்த நாய். எனக்கு இதெல்லாம் ஏமாத்துறோம். அல்லேலூயா. தன்னை செத்த நாயின்ற உணர்ற வரைக்கும் கர்த்தர் லோதேபார்ல வச்சிருந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் யார் தெரியுமா? ஒண்ணுமே இல்லைன்னாலும் நான் ஆண்ட பரம்பரை. எங்க தாத்தா ஆண்டாரு, எங்க அப்பா ஆண்டாரு, நான் இப்ப எப்படி இருக்கேன் அதெல்லாம் இல்ல. நான் செத்த நாய். செத்த நாய்னா அது செத்த நாய் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? சட்டம் பண்ண மாட்டாங்க. செத்த நாய் யாரும் சட்டம் பண்ண மாட்டாங்க. செத்த நாய் ரொம்ப அற்பமான ஒண்ணு. செத்த நாயின்னு சொல்றான் தானே. அல்லேலூயா. 2-3 இடத்துல பைபிள்ல இருக்கு செத்த நாய். அந்த ஹம்பிள் தாழ்மை நமக்கு வரணும். அல்லேலூயா. நான் ஒண்ணும் இல்லைன்னு வரணும். அல்லேலூயா. அப்பதான் நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். நான் பழசையே பேசிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. நாங்க அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம். நாங்க எட்டி பார்த்தோம்னா அப்படியே என்னது? ஆமா, நாங்க அப்படியே பார்த்தோம். அது வரைக்கும் எங்க நிலம்தான். அப்படிலாம் இருந்தோம். இப்ப எப்படி இருக்கிற? இப்ப வாடகை வீட்டுல இருக்கிற. நாங்க அப்படிலாம் அல்லேலூயா அதெல்லாம் விட்டுட்டு நாங்க ஒண்ணு இல்லை ஆண்டவரே உமக்கு முன்னால ஆமா செத்த நாயை போல இருக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது நீங்க தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கிருபை அவனை தேடி வந்தது. அல்லேலூயா. சரி, தேவனுடைய மனதுருக்கம் இருக்கு பாருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லுகிறவர் யாரு? உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர், இரக்கமுள்ள கர்த்தர். அல்லேலூயா. தேவனுடைய மனதுருக்கம் விழுந்து கிடந்த அவனை தூக்கி ராஜாவினுடைய பந்தியில உட்கார வச்சது. அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிக்கல. ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவி போசேத் என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னார். அல்லேலூயா. ராஜகுமாரரில் ஒருவனை போல. அல்லேலூயா. இப்போ தாவீது அவனை ஏதோ அவனுக்கு இருந்த கொஞ்சம் கொடுத்து அனுப்பல. அல்லேலூயா. அவனை என்னவா உட்கார வச்சான்?
தாவீதுனுடைய பிள்ளைகள்லாம் யாரு? ராஜகுமாரர்கள். அவனுங்களோட இவனுக்கு ஒரு சீட். அல்லேலூயா. அவனுங்களோட ராஜகுமாரன் என்ற ஒரு தகுதியை தாவீது அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அவன் யாரு? சவுலுடைய பேரப்பிள்ளை தான். அல்லேலூயா. ஆனா அவனை திரும்பவும் தன்னுடைய சந்ததியோட உட்கார வச்சான். அல்லேலூயா. யாராவது செய்வாங்களா? யாருமே ராஜாக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. என் புள்ள இருக்கிற இடத்துல அவன் வரக்கூடாது. அல்லேலூயா. என் சத்துனுடைய புள்ள உட்காரக்கூடாது. அல்லேலூயா. நாளைக்கு என் பிள்ளைய என்ன செஞ்சிருவான்? இவன் கொண்டு போட்டுருவான். என் சந்ததி இவன் அழிச்சுட்டு வந்துருவான். அதனால இவனை விட்டு வைக்க கூடாதுன்னு தான் நினைப்பானுங்க பொதுவா ராஜாக்கள். ஆனா அவன் அப்படி நினைக்கல. அல்லேலூயா. ராஜகுமாரரில் ஒருவனாக அவனை உட்கார வைத்தான். ராஜாவுக்குரிய மரியாதை. அல்லேலூயா. ராஜாவுக்குரிய வாழ்விடம், ராஜாவுக்குரிய மேன்மை, ராஜாவுக்குரிய பாதுகாப்பு, ராஜாவுக்குரிய எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தா. ஒரே நாள்ல மேவிபோசேத் அல்லேலூயா ராஜகுமாரன் ஆயிட்டான். அல்லேலூயா. எப்படி ஆயிட்டான்? ராஜகுமாரன் ஆயிட்டான். மேவிபோசேத் ராஜகுமாரன் ஆயிட்டான். கர்த்தர் அப்படிதான் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. மேவிபோசேத் போல கர்த்தர் நம்ம நிச்சயம் செய்வாரு, உயர்த்துவார். அல்லேலூயா. சொந்த பிள்ளைய போல தாவீது உயர்த்தி வைத்தான். கர்த்தர் ஒரு மனுஷனே அப்படி செய்வானால் நம்மை அழைத்த தேவன் நிச்சயமா அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதுதான் அவருடைய விருப்பமே. அல்லேலூயா. நம்மளெல்லாம் எப்படி மாற்றணும்னு விரும்புறாரு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. எவ்வளவு பெரிய மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. இயேசுவை போல மாற்றணும், இயேசுவை போல உயிர் தெழணும். அல்லேலூயா. இயேசுவை போல சாயலை நமக்கு தேவன் தரணும். அதுதான் அவர் விரும்புறார். அல்லேலூயா. ராஜாவுடைய பந்தியில அவனுக்கு ஒரு இடம் கிடைச்சது. அல்லேலூயா. வாசிங்க 12:13 வாசிங்க. மேவிபோசேத்துக்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இப்ப மேவிபோசேத்துக்கு கால் மனைவி இருக்கிறா, பிள்ளை இருக்கு. அல்லேலூயா. அடுத்தது சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்துக்கு வேலைக்காரர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப மேவிபோசேத்துக்கு வேலைக்காரங்க. அல்லேலூயா. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியிலே நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியால் எருசலேமிலே குடியிருந்தான். அல்லேலூயா. அசனம் பண்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிற பிசினஸ் மேன்லாம் இருக்காங்களா, கிறிஸ்தவ பிசினஸ் மேன்லாம் ஒரு நாள் பணத்தை எடுத்துட்டு போவாங்க. அங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் கூட்டு வச்சு சாப்பாடு போடுவாங்க. ஒரு நாள் சர்ச்சுங்கள்ல என்ன செய்வாங்க? சாப்பாடு போடுவாங்க. அதெல்லாம் நீங்க இந்த யூடியூப்ல அதெல்லாம் பார்க்கலாம். சாம்பார் வாளியை தூக்கிட்டு, சோத்தை தூக்கிட்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு நாள் திருப்தி ஆக்கி சோத்தகத்தெல்லாம் என்ன செய்ய கட்டி எடுத்துக்கிட்டு போவாங்க. அசனம் பண்றது. அதான் கேட்டா அசனம் பண்ற நாள் நாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்ததில்ல. அசனம் பண்றது. அல்லேலூயா. ஒரு நாள் அசனத்துக்கே அந்த கலாட்டா. கர்த்தர் என்ன செய்யறாரு? மேவிபோசேத்துக்கு நித்தமும் அசனம். அல்லேலூயா. நித்தமும் அசனங்கிறது வெறும் சாப்பாடு மட்டுமா இருந்திருக்கும். அல்லேலூயா. ராஜ மரியாதை. என்னது? ராஜ மரியாதை. ராஜாவினுடைய சாப்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ராஜாவினுடைய வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ராஜாவினுடைய சேர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ராஜாவினுடைய பந்தி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த மேவிபோசேத்துக்கு என்ன வேலை தெரியுமா? அசனம் பண்றது, போய் சயனம் பண்றது. அசனம் பண்றது, போய் சயனம் பண்றது. இதுதான் இருக்கும். வேற என்ன வேலை செஞ்சிருப்பாரு மேவிபோசேத்து? அல்லேலூயா. அசனம் பண்ணிட்டு போய் தூங்கிருப்பாரு. தூங்கி எழுந்துச்சு அசனம் பண்ணுவாரு. அசனம் பண்ணிட்டு தூங்குவாரு. தூங்கி எழுந்துச்சு. அல்லேலூயா. இதுல வேற ஒரு பையன் வேற இருந்திருக்கிறா, மனைவி இருந்திருக்கிறா, பொண்ணு கிடைக்க இருந்திருக்கும். தாவீது சொல்லிருப்பான், தாவீதே இவனை கட்டணும்னா கட்டணும், அவ்வளவுதான். தாவீது சொல்லிட்டா வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கட்டணும்னா கட்டணும், அவ்வளவுதான். அவனை கட்டிக்க, அவனுக்கு பிள்ளை, அவனுக்கு வீடு. நீ ரொம்ப தூரம்லாம் போகாத, எருசலேம்ல இருந்துக்க.
அல்லேலூயா. பெல் அடிச்சா சோறு, பெல் அடிச்சா சோறு வந்து சாப்பிட்டுட்டு நீ போயிடு, சாப்பிட்டுட்டு நீ போ. அதுக்கு தூக்கிறதுக்கு ஒரு 20 பேரு. அவனை தூக்கிட்டு வந்து எங்க எருசலேம் வீட்டுல இருந்து டைனிங் ஹாலுக்கு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு, டைனிங் ஹால்ல இருந்து எருசலேம் வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு ஒரு 20 பேரு. அவன் சொத்தெல்லாம் சேர்த்து பராமரிக்கிறதுக்கு ஆளு. அல்லேலூயா. பராமரிக்கிறதுக்கு ஆளு. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா இதுக்கு பிறகு ஒரு மேவி போசத்துக்கு இன்னொரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல அவனுடைய இன்னும் நல்ல கேரக்டர்லாம் வரும். அல்லேலூயா. அந்த சீபா அவனை ஏமாத்திடுவான், சீபாவனை ஏமாத்திடுவான். தாவீதுகிட்ட போய் சொல்லிடுவான். அப்புறமா அவன் சொல்லி பாதி பாதியா பிரிச்சிங்கன்னு, அது அடுத்த கதை. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவனுக்கு இரக்கம் செய்தார். அல்லேலூயா. மனதுருகினார். அவன் மேல என்ன செய்தாரு? மனதுருக்கும். நம்முடைய தேவன் நம்ம மேல் மனதுருக்குகிற தேவன். அல்லேலூயா. லோதேபார்ல இருக்கிறன்னு கவலைப்படாது. அல்லேலூயா. கிருபையும் உடன்படிக்கையும் தேடி வரும். உங்களை ராஜ சமூகத்துக்கு அவருடைய பந்தியில கொண்டு போய் உயர்த்தும். அல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபம் பண்ணலாமா? எழுந்திருப்போம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி